வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தேர்தல் பரப்புரை தொடங்கிய எடப்பாடியா செங்கோட்டையன் புறக்கணிப்பாம். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தலொட்டி தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழக மீட்போம் என்ற தலைப்பில் தான் தேர்தல் பரப்புரையை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். இதற்காகத்தான் நேற்று காலை மேட்டுப்பாளையம் சென்ற அவர் அங்கு வனமத்திரியான் கோயில் சாமியில் தரிசனம் செய்துவிட்டு தேக்கம்பட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் செங்கல் உற்பத்தியாளர்கள் சந்தித்து தனது கலந்துரையாடலும் நடத்தியுள்ளார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களும் கொடுத்துள்ளோம், இன்னும் விவசாயிகளுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்பதற்காகவே அதற்கு என்னிடம் பல திட்டங்கள் இருக்கிறது என்றும் அதை இப்போது சொல்ல முடியாது, சொன்னால் வெளியே கசிந்துவிடும் என்றாராம். அப்போது கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்ட பவானி நதிநீர் பாதுகாப்பு குழு நிர்வாகியான விவசாயி ஒருவர் அரங்கசாமி 60 ஆண்டு காலமாக திட்டமிட்ட புறக்கணிக்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2019 தான் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டதாம். ஆனால் அறிவித்த திட்டம் இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என குற்றச்சாட்டியுள்ளார் என்றுதான். அதன்படிதான் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து முக்கிய விவசாய சங்கங்களும் அழைப்புகள் விடுக்கப்பட்டதாம். ஆனால் பெரும்பாலான விவசாய சங்கங்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தும் வேறு வழியின்றி அதிமுக விவசாய அணி நிர்வாகிகளை அழைத்து வந்து கூட்டத்தையும் காண்பித்தார். இதைத் தொடர்ந்துதான் மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் காந்தி சிலை அருகே சாலை பயணமும் நடத்தியுள்ளார். இதனால் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். ஆனால் பாஜக சார்பில் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், ஒன்றிய அமைச்சர் எல் முருகன், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், வானதி சீனிவாசன் ஆகியோரும் இந்த சுற்றுப்பயணத்தில் பங்கேற்றார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம்தான் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இதில் கலந்து கொள்ளவில்லை. அதே சமயம் முன்னாள் அமைச்சர் KS செங்கோட்டையனும் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்க செய்தாராம். இத்தனைக்கும் அவர் நேற்று தான் இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறதாம். இதனால் அதிமுக இருவருக்கும் உள்கட்சி விவகாரம் குழப்பம் இன்னும் முழுமையாக தீர்வலையா என்பதை மக்கள் பத்தியில் பார்வையாக பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.